Hello friends, warm welcome to the session. இன்னைக்கு நம்ம PHPல comment, include and require இந்த keywords எங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் லைன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்டும் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட்ஸும் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட்டும் மல்டி லைன் கமெண்ட்டும் சேம் ஆக்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். கமெண்ட்டுன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு கோடிங் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா இன்பிட்வீனில் எங்கேனாலும் நம்ம இந்த கமெண்ட் லைன் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் இண்டிவிஜுவலாக என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் பிகினிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ தட் வேறு யாராவது அந்த கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கோடிங் க்ரியேட் பண்ணவங்களுக்கு லேட்டராக ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இல்லை ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அதை திரும்ப பேக் த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த பர்டிகுலர் லைன்ஸ் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி நம்ம அங்கே இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டபுள் ஸ்லாஷ் அப்படின்னும் இல்லைன்னா ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி இல்லை ஹேஷ் யூஸ் பண்ணி இல்லை அடுத்ததாக மல்டிபிள் லைன்ஸுக்கு ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் எண்டிங்கில் ஸ்டார் ஸ்லாஷ் மல்டிபிள் லைன் கமெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்ததாக வர ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவுட்புட்டில் வியூ ஆகாது. எந்த ஒரு கோடிங்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆக வேண்டாம் அப்படின்னா, ஆனால் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மட்டும்தான் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி அது ஒரு கமெண்ட் லைனாக நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெக்வயர் அண்ட் இன்க்ளூட். ஸோ ரெக்வயர் அண்ட் இன்க்ளூட் சேம் ஆக்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, இன்க்ளூடுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஹோம்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அபவுட் அஸ்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கும். ஸோ எல்லா பேஜுக்கும் காமனான ஸ்கிரிப்ட் ஏதாவது இருக்குன்னா அது தனியாக ஒரு பேஜாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹெடரில் மெனு நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த மெனுஸை ஒரு இண்டிவிஜுவல் பேஜில் நம்ம கொடுத்துட்டு, அதே மாதிரி ஃபூட்டர் செக்ஷன்லேயும் ஒரு சில பிளாக்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக எல்லா பேஜுக்கும் காமனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பிளாக்ஸை நம்ம ஃபூட்டர்னு ஒரு பேஜை தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஹோம் பிஹெச்பி பேஜ்லேயும் அபவுட் பிஹெச்பி பேஜ்லேயும் வேறு எத்தனை பேஜஸ் ஒரு வெப்சைட்டில் இருந்தாலும் அங்கே இன்க்ளூடுன்ற கீவேர்ட் கொடுத்து கொட்டேஷனுக்குள்ளே அந்த footer.phpன்றதை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபூட்டர் மெனுவில் என்னெல்லாம் கால் ஆகுதோ அது எல்லா பேஜுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த பேஜில் நம்ம கால் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு காமனாக எல்லா பேஜுக்கும் ஃபூட்டர் வேணும்னா எல்லா பேஜ்லேயும் இன்க்ளூடுன்ற கீவேர்ட் கொடுத்து கொட்டேஷனில் footer.phpன்னு கால் பண்ணால் ஃபூட்டர் பேஜில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் இன்க்ளூட் அண்ட் ரெக்வயருக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்க்ளூட் அந்த ஃபூட்டர் பிஹெச்பிலையோ இல்லை ஹெடர் மெனு பிஹெச்பிலையோ இல்லை காமனாக நம்ம கால் பண்ணுற ஏதாவது பேஜஸில் எங்கேயாவது எரர் இருக்குது, ஏதாவது லைன் மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மெயினாக எந்த பேஜில் கால் பண்ணியிருக்கோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜில் அந்த மெனு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும் போது எங்கே எரர் இருக்கோ, எங்கே லைன் மிஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்ததோ வார்னிங் பாப்பப் ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற லைன்ஸ் கண்டினியூ ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ரெக்வயர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது ஃபேட்டல் எரர் த்ரோ பண்ணும்.
வார்னிங்க்கு பதிலாக எரராக த்ரோ ஆகும். எரர் வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கு அடுத்து இருக்கிற லைன்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. கோடிங் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் இன்க்ளூட் அண்ட் ரெக்வயருக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம இது கோடிங்கில் எப்படி இன்க்ளூட் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் பேஜ் நான் கால் பண்ணியிருக்கேன், வேம் சர்வர் ரன் பண்ணிட்டேன். இப்போது சைட் பை சைட் நம்ம கோடிங்கை கோ த்ரூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் லைன்ஸ். ஸோ பிஹெச்பியோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்து நான் கொடுத்த லைன் க்ரீன் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் லைனுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்குற இந்த ஹைன்ற வேர்ட் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அந்த ஸ்ட்ரிங் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. வேறு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற லைன் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஏன்னா அது கமெண்ட் லைனில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக திரும்ப ஹேஷ் யூஸ் பண்ணி அதே லைனை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அது பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா அதுவும் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி இதுக்கு அடுத்து வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கமெண்ட் லைனாக அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட டீட்டெயிலிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுற இடத்துலையும் நம்ம மல்டி லைன் சிம்பிள் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் எண்டிங்கில் ஸ்டார் ஸ்லாஷ், இது இந்த சிம்பிளுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது எதுவுமே நமக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜில் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். வேல்யூ பாஸ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேரியபிளில் கோடிங்கில் எப்படி நாம் பார்ட் ஆஃப் த கோடாக வந்து நம்ம கமெண்ட் இன்க்ளூட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இந்த 10ன்ற வேல்யூ எப்படி வந்ததுன்னா 8+2 அப்படிங்கிற அடிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேட்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ப்ரீவியஸ் செஷன்ஸில் நம்ம கோ த்ரூ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளீஸ் இகேசிஎஸ் சேனலில் இருக்கிற பிஹெச்பி பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த 8+2 அப்படிங்கிற ஸ்கிரிப்டில் ஒரு கமெண்ட் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். எப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் நான் போடுறேன். இங்கே பிகினிங்கும் வேணும், எண்டிங்கும் வேணும். இந்த நம்பருக்கு முன்னாடி எனக்கு வேணும், இந்த நம்பருக்கு அடுத்து தான் வேணும். அதனால் இந்த மல்டி லைன் சிம்பிள் நான் யூஸ் பண்ணி ஒரு கமெண்ட் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை நான் எண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த அடிஷன் ஆக்ஷனை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணும்போது இந்த வேல்யூவில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஏன்னா இந்த 4+4ன்ற சம் கமெண்ட் லைனுக்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. வேறஸ் இந்த கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான்
ரிமூவ் பண்ணிட்டேன்னா 10 + 4 14 நமக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் கமெண்ட் லைன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து நம்ம இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்க்ளூட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக ரெக்வயர்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெக்வயர்ன்றது நமக்கு எரர் த்ரோ பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இன்க்ளூட் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் கூட ரெக்வயர்ன்றது காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற பேஜஸில் ரெக்வயர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நம்ம ஸ்கிரிப்டை நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நம்ம கால் பண்ணியிருக்கிற பேஜஸில் எங்கேயாவது எரர் இருக்குது, ஏதாவது டேட்டாஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த எரர் பாயிண்ட் அவுட் பண்ணிவிடும். ஃபர்தராக அந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்டாப் ஆகுறனால நம்ம அது என்னன்றதை ரீச் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற பேஜஸாக இருந்ததுன்னா பெட்டர் ரெக்வயர்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இன்க்ளூடுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்கமிங் செஷன்ஸில். அப்போது ரெக்வயர்ன்ற கீவேர்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே HTML tags, HTML and body நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு டேகும் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத HTML பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ H1 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் டேக் நான் கொடுக்குறேன். இது எதுக்காகனா ஒரு வெப்சைட்டில் நம்ம ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம், சப் ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த ஹெச் டேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ H1ன்றது அவுட்புட்டில் பார்க்கலாம். போல்டாக ஃபாண்ட் சைஸ் பெருசாக நமக்கு வியூ ஆகுது. ஸோ இது ஹெட்டிங் டேக்ஸில் H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஹெட்டிங் டேக்ஸ் HTML பிளேலிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்கில் கோத்ரூ பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போது இங்கே menu.phpன்னு நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். footer.phpன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நான் கோடிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணுற கோட்ஸ் நம்மளோட மெயின் பேஜில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெனுன்ற பேஜில் நம்ம மெனுஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ PHP ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே மெனு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மெனு நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அதோட URLs நம்ம ஆட் பண்ணணும். இங்கே டேகு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ahref அப்படிங்கிறது என்னன்றத HTML பிளேலிஸ்ட்டில் வீடியோவில் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த பேஜஸ் கோத்ரூ பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுத்துருக்குற ஆக்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டபுள் கொட்டேஷனில் பேஜ்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த பேஜை ஹோமாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இன்னொரு பேஜ் நம்ம மெனுவாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்னென்னு ஸோ இந்த என் டேக் நம்ம ஃபைனலாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ப்ரீவியஸ் செஷன்ஸில் நான் க்ரியேட் பண்ணியிருந்த கோடிங் பேஜஸ் இதெல்லாம். ஸோ அந்த பேஜஸையும் நான் இப்போ கால் பண்ண போகிறேன். arithmetic and assignment operators. இந்த கோடிங் பேஜ் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கோடிங்கும்
அவுட்புட்டும் பேரலாக வியூ ஆகணுன்றனால ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீனில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கும்போது சிங்கிள் லைனாக இருக்கும். ஸ்பேஸ் இல்லாதனால அது பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனில் வியூ ஆகுது. கம்பேரிசன். ஸோ அந்த ஃபைல் நேம் நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பீங்களோ அந்த சேம் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைல் பாத் நீங்கள் கரெக்டாக எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி அந்த பாத் நீங்கள் ஹெச்எஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இன்னொரு பேஜ் இந்த footer.php. footer இப்படி நம்ம செட் ஆஃப் பேஜஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹோம் இன்னும் 2 பேஜஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேக்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் டேக் க்ளோஸ் ஆகிருக்கான்றத க்ளோசிங் அண்ட் ஸ்டார்டிங் டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஸ்பேஸ்க்கு பதிலாக அடுத்தடுத்த வேர்ட் வந்து கேப் விட்டு வர்றதுக்காக நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஹைஃபன் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபூட்டருன்ற பேஜில் நம்ம கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபூட்டருன்ற பேஜை நம்ம எங்கேயும் கால் பண்ணியிருக்கோம், மெனுவாக நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த பேஜ்லேயும் இன்க்ளூட் யூஸ் பண்ணி எப்படி அதுக்கு ஒரு ஃபூட்டராக செட் பண்ணலான்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த பேஜுக்கான கோட் என்னென்னா, நம்ம எல்லா வெப்சைட்ஸ்லேயும் காமனாக பார்த்துருப்போம், ஃபூட்டரில் காப்பிரைட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் டேக் காப்பிரைட் டெக்ஸ்ட் காப்பி அந்த டாலர் சிம்பிள் வர்றதுக்காக. அடுத்து டேட், அதில் இயர் நமக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு நான் முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ஸ்லலாம் சொல்லியிருக்கேன், கொட்டேஷனுக்கு எண்ட்லேயோ இல்லை பிகினிங்லேயோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதோட கண்டினியூஸாக வர வேர்டுக்கு இன்பிட்வீனில் கேப் கிடைக்கும். ஸோ நமக்கு அது சிங்கிள் வேர்டாக இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஸ்ப்ளிட்டப் ஆகி வரும். அதனால் நான் இங்கே பிகினிங்கில் கொட்டேஷனுக்கு முன்னாடி கேப் கொடுத்துருக்கேன், இங்கே எண்டில் கேப் கொடுத்துருக்கேன். அந்த செஷன்ஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது ஒரு வெப்சைட்டோட லிங்காக நான் ஆட் பண்ணுறதுனால AHF டேக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த டேட்டா இது எங்கள் அவுட்புட்டில் கொடுத்துட்டு ஸோ அதை கிளிக்கபிளாக இன்க்ளூட் பண்ணிட்டோம். எண்ட்லேயும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பேராகிராஃப் டேக் இங்கேயும் ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் இருக்குது. AHRF நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே டேட்டுன்ற கீவேர்டு மூலம் நமக்கு அந்த இயர் டேட்டா கால் ஆகிடும். ஓகே, இது ரெண்டும் இப்போ இங்கே எப்படி நம்ம கால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு div நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். div டேக் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணி HTML பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணாமல் இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு டேகுக்கும் கிளாஸ் நேம் அண்ட் ஐடி நேம் நம்ம கொடுக்கலாம். ஸோ கிளாஸ்ன்றது என்ன அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள் HTML பிளேலிஸ்ட்டில். இங்கே பிகினிங்கில் சொன்ன மாதிரி மெனுன்ற பேஜ் நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இன்க்ளூடுன்ற கீவேர்ட் நான் கொடுத்துட்டு அந்த பேஜை கொட்டேஷனில் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபூட்டரையும் நம்ம கால் பண்ணிடலாம். ஸோ
ஸோ எண்ட் டேக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாக வியூ ஆகும்போது இந்த மாதிரி தான் மெனூஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில உள்ள கேப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஹைஃபன் கொடுத்துருந்தேன். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ எண்டில் பாட்டமில் காப்பிரைட் டெக்ஸ்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த காப்பிரைட் டெக்ஸ்ட் நமக்கு வியூ ஆகிருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நமக்கு எதர் ரைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ நமக்கு ப்ளேஸ் பண்ணால் அதை ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். சரி, ஸ்டைலுன்ற ஆட்ரிபியூட் பேராகிராஃப் டேக்கில் ஸ்டைல் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டராக வர மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் பேஜ் வியூ பண்ணும்போது சென்டரில் அந்த டெக்ஸ்ட் நமக்கு வருது. ரைட்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜோட வித் இன்க்ரீஸ் ஆக அதோட ரைட் கார்னருக்கு அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் பற்றின டீட்டெயில்ஸும் HTML பேஜஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மெனு பேஜஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜில் என்ன ஃபங்க்ஷன் இருந்ததோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கால் ஆகும். அந்த பேஜஸ்லேயும் நம்ம இந்த மெனு ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி இங்கே கால் பண்ணியிருக்கோம் இது மாதிரி. ஸோ இப்படி தான் இன்க்ளூடுன்ற கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே கமெண்ட் லைன் பார்த்தோம். இது வந்து இன்டிஜர் டேட்டா வச்சு பார்த்தோம். அதையே இன்னொரு ஸ்ட்ரிங் டேட்டா வச்சு செக் பண்ணுறோம். ஸோ இன்னொரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற டேட்டா நான் பாஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. இங்கே இந்த ஸ்கிரிப்ட் நான் பாஸ் பண்ணும்போது பிஹெச்பியோட ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பிகினிங் அண்ட் எண்டில் இந்த இதை ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதையும் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஹலோ வேர்ல்டுன்ற ஸ்ட்ரிங் டேட்டா பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் எப்படி கமெண்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா இங்கே நமக்கு ஹலோக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். இந்த வேர்டை நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். எண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் லைன் நான் ஆட் பண்ணுறேன். சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டபுள் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஏன் நான் இந்த ஸ்லாஷ் ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்லாஷ் ஆனால் மல்டி லைன் கமெண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த வேர்டோட எண்ட்லேயும் எனக்கு இது ஒரு கமெண்ட் லைனுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த வேர்ல்டுன்ற வேர்டோட பிகினிங்லேயும் அதுக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருக்கிற வேர்டோ இல்லை ஒரு சென்டென்ஸோ கமெண்ட் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றனால மல்டி லைன் கமெண்ட் கொடுத்து ஸ்டார்டிங் அண்ட் க்ளோசிங் இருக்கிற மாதிரி உள்ள இந்த கமெண்ட் லைன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் லைன் நம்ம கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷனில் இங்கே கொடுத்துருந்தனால இது மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுக்கு அடுத்து வர டேட்டா பிரேக் ஆகிடும். அதை இந்த வேர்டோட மர்ஜ் பண்ணுறதுக்கு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாட் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துடும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது ஆஸ் இட் இஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போது வெல்கம்ன்ற வேர்ட் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த வேர்டை நான் பிரேக் பண்ணுறதுக்கு தான் கமெண்ட் லைன்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
அந்த கமெண்ட் அப்படிங்கிற சிம்பிளுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எந்த வேர்டும் அந்த சென்டென்ஸும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகலாம். ஸோ இப்படி நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கமெண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் லைன்ஸ் அண்ட் இன்க்ளூட் அண்ட் ரெக்வயருக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரெக்வயர் பற்றி அப்கமிங் செஷன்ஸில் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அடுத்த செஷனில் அப்கமிங் செஷனான நெக்ஸ்ட் செஷன்ஸில் அரேஸ் பற்றி பார்க்கலாம். பிஹெச்பி அரேஸ் அதோட டைப்ஸ், டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம கோ த்ரூ பண்ணலாம். இதுவரை பார்த்த செஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Do like, share, comment and subscribe to our EKSS channel for more educational videos. Subscribe பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்